வெல்கம் டு மாசா போலீஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் போலீஸ் எக்ஸாம் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக செய்யக்கூடாத ஒரு சில தவறுகள் இருக்குது, அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து என்னோட இந்த 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் நான் உங்ககிட்ட வந்து இதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்ரேஷனில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து போலீஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ் அண்ட் புக்ஸு இது வந்து நீங்கள் தெளிவாக வந்து என்ன பண்ணி வச்சுருக்கணும், தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரியா? ஸோ போலீஸ் எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ்ஸு, என்ன புக்ஸை வந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரியா? ஸோ காமனாக எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது 6th to 10th வரைக்குள்ள சமச்சீர் கல்வி புக்கு. ஸோ நம்மளோட மாசா போலீஸ் அகாடமியில் நம்ம வந்து 1 to 7 அப்படின்னு ஒரு புக்கை வந்து என்ன பண்ணி வச்சுருக்கோம், பிரித்து வச்சுருக்கோம். செமஸ்டர் பேட்டர்னில் பிரித்து வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே வந்து கம்பைன் ஆகிருக்கும். சமச்சீர் கல்வி புக்கை எக்ஸாக்ட் போலீஸ் எக்ஸாம் பேட்டர்னில் பிரித்து வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே என்ன ஆகிருக்கும், கம்பைன்டாக இருக்கும். உங்களுக்கு படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரியா? ஸோ 6th to 10th வரைக்குள்ள சமச்சீர் கல்வி புக்கு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக படிக்கணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் புக் பேக் கொஸ்டினு, சரியா, புக் பேக் கொஸ்டினு, அதுக்கப்புறம் அந்த உங்களுக்கு தெரியுமா, ஸோ இதை மட்டும் படிச்சுட்டு போய் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு குரூப் வந்து நினச்சிட்டு இருக்கு. அது வந்து உண்மைக்குமே வந்து ஒரு தவறான செயல். நீங்கள் படிக்கிறதா இருந்தால் 6th to 10th வரைக்குள்ள சமச்சீர் கல்வி புக்கை வரியாக என்ன பண்ணிருங்க, படிச்சிருங்க. நான் வேலைக்கு போகிற ஒவ்வொருத்தரையும் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட செமஸ்டர் 1 to 7 புக்கு தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த புக்கை பார்த்தீங்க அப்படின்னா லைன் பை லைன் அப்படியே அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு லைன் என்ன பண்ணிருப்பாங்க, இப்படி அண்டர்லைன் பண்ணி படிச்சிருப்பாங்க. எங்கடா விட்டுருக்காங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படித்த பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த 1 to 7 புக்கை 10 இல்லை ஒரு 30 டைமாக என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம பசங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு தேவை சிலபஸ், அதுக்கான புக்ஸு. சரியா? இந்த ஒரு புக்கை மட்டும் நீங்கள் நம்பினாலே போதும். எய்தர் சமச்சீர் கல்வி புக்கை நம்புங்க, இல்லைனா நம்மளோட இன்ஸ்டியூட் புக் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். ஸோ இன்ஸ்டியூட் புக் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்பலாம். அந்த ஒரு புக்கையே நீங்கள் திரும்ப 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 படிச்சுட்டே இருங்க. வேற எதை பற்றி என்ன பண்ணாதீங்க, தேடாதீங்க. சரியா? ஸோ ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு என்ன அப்படின்னா டெஸ்ட் சீரியஸ். ரெண்டாவது விஷயம் வந்து என்னது, டெஸ்ட் சீரியஸ். ஸோ புக்ஸை நல்லா படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டையும் திரும்ப 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 என்ன பண்ணுறீங்க, படித்து டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து என்னென்னா மாடல் டெஸ்ட். நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 30 மாடல் டெஸ்ட்டாவது நீங்கள் என்ன பண்ணிட்டோம், எழுதிட்டு போனோம். அதுவும் ஒரிஜினல் ஓஎம்ஆரில் எழுதிட்டு போனோம். புரியுதா உங்களுக்கு? 30 மாடல் டெஸ்ட்டாக நீங்கள் எழுதிட்டு போனோம். ஒரிஜினல் ஓஎம்ஆர் பேப்பரை நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் ஒரிஜினல் ஓஎம்ஆர் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? ஸோ இந்த ஒரிஜினல் ஓஎம்ஆரில் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு போகும்போது தான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸாக்ட் பேட்டர்னில் இருக்கும். உங்களுக்கு ஒரு பயம் வந்து மாறும். சரியா? ஸோ பேசிக்காக நமக்கு தேவை புக்கு, டெஸ்ட் சீரியஸ். இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. சரியா? ஸோ மூணாவது விஷயம், நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக இருந்து படிக்கிறத விட ஒரு குரூப் ஸ்டடியாக படிங்க. சரியா? ஒரு ஃப்ரெண்டை கூட வச்சுக்கோங்க. 1 or 2 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, கூட வச்சுக்கோங்க. ஒரு குரூப் ஸ்டடி. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா படிக்க ஆரம்பிப்பாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்து படிப்பாங்க. ஆனால் சம்மந்தம் இல்லாமல் படிப்பாங்க. எதை படிக்கணும்னு தெரியாது, எப்படி படிக்கணும்னு தெரியாது, ஃபெயில் ஆயிடுவாங்க. ஃபெயில் ஆகிட்டு இந்த கவர்மெண்ட் எக்ஸாமே எனக்கு வேலைக்கு ஆகாது, இந்த போலீஸ் எக்ஸாம் நம்பி என் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணுவாங்க. ஸோ என்னோடைய எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ பெரிய, அதாவது எனக்கு படிப்பே வரலை, சுத்தமாக வரலை, வாசிக்கவே தெரியலை அப்படின்னு இருக்கவங்க கூட கண்டிப்பாக பாஸ் பண்ணுவான். ஆனால் எப்படி படிக்கணும், கரெக்டான முறையில் படிக்கணும். எப்படி படிக்கணும், கரெக்டான முறையில் என்ன பண்ணணும், அதை வந்து படிக்கணும். ஸோ கரெக்டான முறையில் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சரியா? ஸோ இந்த விஷயத்த என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் குரூப் ஸ்டடி பண்ணும்போது நீங்கள் ஏதாவது டிமோட்டிவேட்டாக இருப்பீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க படிக்கிறத பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தனியாக இருந்து படிக்கிறத விட குரூப் ஸ்டடி எப்படி இருக்கும், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு யாருக்காவது நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. சரியா? ஸோ நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ண வேணாம். நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்து நம்ம இன்ஸ்டியூட்டில் டெமோ கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுங்கள். இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே ஃபீட்பேக் கேளுங்க, எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா, எல்லாமே கேளுங்க. கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணால் போதும். ரொம்ப ஜென்யூனாக நம்ம நடத்துகிறோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் வந்து ஹாஸ்டலாக இருக்கட்டும், டே ஸ்காலராக இருக்கட்டும், எல்லாருக்குமே 24/7 ஸ்டடி ஹால்.
ஸோ எப்போதுமே உட்காந்து படிக்கலாம். ஸோ எப்போதுமே நீங்கள் உட்காந்து படிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ ஒன் டைம் ஃபீஸாக வேலை கிடைக்கிற வரைக்கும் படிக்கலாம். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், ஸோ நான் போலீஸ் எக்ஸாம் படிக்கிறேன், எனக்கு வந்து 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து பிசிக்கல் இருக்குது, இன்னொன்று என்ன இருக்குது, ரிட்டன் இருக்குது. ஸோ நான் டெய்லி பிசிக்கலுக்கும் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அதனால் நான் வந்து டயர்டாயிருந்தேன், என்னால் ரிட்டன் படிக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிட்டு இருக்குது தப்புன்னு அர்த்தம். சரியா? ஸோ பிசிக்கல் நமக்கு தேவை தான், ஆனால் ரிட்டன் தான் ரொம்ப 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 முக்கியமானது. இந்த டைமில் ஒரு 63 மார்க் எடுத்தால் தான் வேலைக்கே போக முடியும். ஸோ 70க்கு 63 மார்க். ஸோ 70க்கு 63 மார்க். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமெல்லாம், எஸ்எஸ்சி பேங்க் எக்ஸாம்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ ரீசெண்ட் டைமில் போலீஸ் எக்ஸாம் கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா நமக்கு 70 மார்க்குக்கு நம்ம எத்தனை மார்க் எடுக்கணும், 63 மார்க் எடுக்கணும். அதாவது 90% நீங்கள் எடுக்கணும். எவ்வளோ மார்க் எடுக்கணும், 90% எடுக்கணும். இது போலீஸ் எக்ஸாம் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பார்த்தா கூட ஒரு 85% எடுத்தாலே நம்ம என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ரிட்டனுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. பிசிக்கல் அப்போ பண்ண வேணாமான்னு கேட்டிங்கன்னா, பிசிக்கல் ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் மாதிரி, ஒரு கொஞ்சம் எக்ஸசைஸு, கொஞ்சம் சின்ன சின்ன ரன்னிங், அதோடு என்ன பண்ணிக்கோங்க, நிப்பாட்டிக்கோங்க. இப்போவே போய் நான் ரோப் ஏறுறேன், இப்போவே நான் லாங் ஜம்ப் தாண்டி பார்க்குறேன், அந்த மாதிரிலாம் என்ன பண்ணாதீங்க, டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சில டைம் வந்து நீங்கள் ரோப் ஏறும்போது உங்கள் கை வந்து சில டைம் என்ன ஆகும், பிசகிக்கும். அந்த மாதிரி ஏதாவது இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா உங்கள் படிப்பு வந்து என்ன ஆகும், அதனால் ஸ்பாயில் ஆகும். சரியா? ஸோ அதனால் நீங்கள் ரோப் ஏறதுக்கு, லாங் ஜம்ப் இது பண்ணுறதுக்கு, அந்த பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு என்ன எக்ஸசைஸ் உண்டோ அதை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு இதில் அதிகமாக நீங்கள் எதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரிட்டனுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சரியா? ஸோ 5வது முக்கியமான விஷயம், சரியா, நான் வேலைக்கு போனோம் அதே நேரத்தில் நான் ஜாலியாகவும் இருப்பேன். சரியா? அந்த 2 நடக்கவே செய்யாது. நான் வேலைக்கு போனோம் அதே நேரத்தில் ஜாலியாகவும் இருப்பேன் அப்படிங்கிற இந்த 2 விஷயம் ஒரே இதில் நடக்கவே செய்யாது. சரியா? ஸோ நீங்கள் வேலைக்கு போகணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் சோசியல் மீடியா, முக்கியமாக இதான் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஏன் யூடியூப், இதெல்லாம் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தேவையே இந்த 6th-லேருந்து 10th வரைக்கும் சமைச்சிருக்கக்கூடிய புக்கையும் இந்த டெஸ்ட் சீரிஸ் மட்டும்தான். சரியா? ஸோ 6 மாதம் இந்த சோசியல் மீடியாத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, வெளியில் போயிருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பு, சொந்தக்காரங்க, காது குத்து வீடு, கல்யாண வீடு, இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு 6 மாதம் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக விடாப்புடியாக எனக்கு இது வேணும்னு நினச்சி உட்காந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாம் வந்து உங்களால் நிச்சயமாக கிளியர் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் வந்து ஜாலியாக இருந்துகிட்டே படிக்கிறேன், இல்லைனா நான் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஸோ வேலை பார்த்துட்டே படிக்கிறேன், ஸோ வேலை பார்த்துட்டு படிக்கிறது வந்து தப்பே கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற காம்படிஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது ஃபுல் டைமாக படிக்கிற ஹஸ்பண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வேலைக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. புரியுதா? ஸோ உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட ஒரு 1 இயருக்கான அமௌண்ட்டை வந்து வேலை பார்த்து சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 1 இயர் நீங்கள் வாழறதுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணிக்கோங்க, சேர்த்து வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு அகாடமியில் போய் என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணி ஒரு 6 மந்த்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், வேலைக்கு போயிடலாம். ஸோ இந்த ஒரு வேலை கிடைச்சது அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து என்ன ஆயிரும், செட்டில்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண வேணாம், எதை பற்றி நீங்கள் என்ன பண்ண வேணாம், யோசிக்க வேணாம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ என்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம நிறைய சைக்காலஜி, அதுக்கப்புறம் ஜிகே வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.